சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. பாஜக கூட்டணியில் மீண்டும் பன்னீர்செல்வம் அவர்களை இணைப்பதற்கு ரகசிய மீட்டிங் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டது. தமிழகத்திற்கு வருகை தந்த சந்தோஷ் அவர்களை சந்திப்பதற்கும் அவருடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கும் பன்னீர்செல்வத்திற்கு அழைப்பிதழ் 3 முறை வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் பன்னீர்செல்வம் அவர்கள் அந்த மீட்டிங்கில் கலந்து கொள்ளவில்லை. தன்னை மரியாதை குறைவாக நடத்திய எந்த ஒரு நபராக இருந்தாலும் அங்கே நான் செல்ல மாட்டேன் என்பதற்கேற்ப அவரது பதில் இருந்துள்ளது. ஆனாலும் கூட OPS அவர்களை சமாதானப்படுத்துவதற்கு பன்னீர்செல்வத்தின் பண்ணை வீட்டிற்கே பாஜகவின் சில முக்கியமான நிர்வாகிகள் சென்றுள்ளனர். இருந்தபோதிலும் பாஜக ஒட்டுமொத்த கூட்டணியையும் புறக்கணிப்பதாகவும் தெரிவித்திருக்கிறது பன்னீர்செல்வத்தின் அணி. அதிமுக பாஜக கூட்டணி இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமியின் எதிர்ப்பை மீறி பாஜக பன்னீர்செல்வத்தை கட்சியில் இணைப்பதற்கு முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகிறது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பன்னீர்செல்வத்தை கட்சியில் மீண்டும் இணைக்க முடியாது என்று திட்டவட்டமாக தெரிவித்துவிட்டார். மோடி அவர்களை சந்திப்பதற்கும் அனுமதி மறுக்கப்பட்டது. இதனால் தான் கடும் கோபத்தில் இருந்த OPS அவர்கள் பாஜக கூட்டணியிலிருந்து விலகுவதாகவும் NDA கூட்டணியிலிருந்து விலகுவதாகவும் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை வெளியிட்டு பாஜகவிற்கு எதிராக அதிமுகவின் தொண்டர்களை தனது பக்கம் வரவழைத்து கொண்டிருக்கிறார். செப்டம்பர் மாதம் மதுரையில் மிக பிரம்மாண்டமான மாநாடு. அந்த மாநாட்டிலேயே யாருடன் கூட்டணி என்பதையும் தெரிவிப்பார். இன்று நடைபெற்ற மீட்டிங்கில் OPS அவர்கள் வராதது பாஜகவிற்கு மிகப்பெரிய ஒரு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தியதாகவும் இதுவரை நட்பாக இருந்த OPS அவர்கள் திடீரென்று இப்படி மாறியது அதிர்ச்சியளிப்பதாகவும் பாஜகவின் அரசியல் வட்டாரத்தில் கூறப்படுகிறது. ஆனால் எதையும் பெரிதுபடுத்தாமல் தங்களுக்கு மரியாதை இல்லாத இடத்தில் இருக்க மாட்டோம், மக்களுக்குத்தான் எப்பொழுதுமே சேவை செய்வோம், அதற்காக எந்த ஒரு எல்லைக்கு வேண்டுமானாலும் செல்வோம் என்பதற்கேற்ப பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்களும் கூறியுள்ளனர். 2026 சட்டசபை தேர்தலில் பன்னீர்செல்வம் அவர்கள் எந்த கட்சியுடன் கூட்டணி வைக்கிறாரோ அந்த கட்சி கேம் சேஞ்சராகவே மாறும். தென் மாவட்டங்கள் முழுவதும் OPSற்கு ஆதரவுகள் இருப்பதால் நிச்சயம் கேம் சேஞ்சராக OPS அவர்கள் மாறுவார். 2026 சட்டசபை தேர்தலில் OPS அவர்கள் எந்த கட்சியுடன் கூட்டணி வைக்கலாம் என்பதை கூறுங்கள். பாஜக மீட்டிங்கில் கலந்து கொள்ளாதது OPS செய்தது சரியா தவறா என்பதையும் மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.